இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இடஒதுக்கீடு கடந்து வந்த பாதை, வன்னியர்கள் எப்படி திமுக, அதிமுக, குறிப்பாக ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் போன்றவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அதிகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் காண்போம். அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி இடஒதுக்கீடு விவகாரத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றியும் விரிவாக காண்போம். 1987ஆம் ஆண்டு நடந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி டாக்டர் ஐயா அவர்களை அழைத்து பேசி வன்னியர்கள் உள்ளிட்ட 108 ஜாதிகளை இணைத்து 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை கொடுத்தார். அதற்கு பிறகு தமிழகத்தை ஆண்ட கலைஞர் ஆட்சியில்தான் மேலும் 2 இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டன. ஒன்று முஸ்லிம்களுக்கு, இன்னொன்று அருந்ததியர்களுக்கு. இந்த இடஒதுக்கீடும் கலைஞர் காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். அந்த இடஒதுக்கீட்டை வேண்டாம் என்று கிறிஸ்தவர்கள் திரும்ப கொடுத்து விட்டார்கள். அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதை பற்றி வேறொரு காணொலியில் விரிவாக காண்போம். ஜெயலலிதா செய்த ஒரே காரியம் 69% இடஒதுக்கீட்டிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தார். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் 69% இடஒதுக்கீடை சேர்த்து அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது மட்டும்தான் ஜெயலலிதா செய்த வேலை. அந்த 69% இடஒதுக்கீட்டில் முன்னேறிய சமூகங்களை தவிர மற்ற அத்தனை சமூகங்களும் பயன்பெறுகிறார்கள். ஆனால் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டில்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று ஒரு பிரிவும், அருந்ததியர்களும் இஸ்லாமியர்களும் பயன்பெறுகின்ற வகையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தாரா அல்லது கெடுத்தாரா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்த வேண்டி இருக்கிறது. அவர் கொடுத்த இடஒதுக்கீடு இன்றைக்கு அமுலில் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் என்று இன்றைக்கும் இல்லாத இடஒதுக்கீட்டை இருப்பதாக நினைத்து வன்னியர் சமூகம் ஏமாந்து கொண்டிருக்கிறது. அந்த இல்லாத இடஒதுக்கீட்டை கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை சமூக நீதி காவலர் என்று வன்னியர் சமூகத்தில் பலர் இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அதிகம் ஏமாளிகளை பெற்ற ஒரு சமூகமாக வன்னியர் சமூகம் இருக்கிறது. ஆகவேதான் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் தொடர்ந்து வன்னியர்கள் தலையில் மிளகாய் அரைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கலைஞர் கருணாநிதியாவது அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு 3 இடஒதுக்கீட்டுகளை கொடுத்திருக்கிறார். ஜெயலலிதா ஆட்சியில், அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த இடஒதுக்கீடும் யாருக்கும் வழங்கப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எந்த இடஒதுக்கீடும் யாருக்கும் வழங்கப்படவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற கலைஞருடைய அருந்தவ புதல்வன் ஸ்டாலின் காலத்தில் எந்த இடஒதுக்கீடும் யாருக்கும் வழங்கப்படவில்லை. அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பதாக சொல்லி நாடகமாடி இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு எதையும் எடப்பாடி பழனிசாமியோ, ஸ்டாலினோ, ஜெயலலிதாவோ செய்யவில்லை, இனி செய்யவும் மாட்டார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. வேண்டுமானால் தேர்தலில் கூட்டணி வைக்கலாம், அந்த கூட்டணி வைத்து வெற்றி பெறலாம், கோட்டைக்கு போகலாம், கொட்டமடிக்கலாம். அதை தவிர இவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை தர வேண்டும், அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை தர வேண்டும், அதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கொஞ்சமும் எண்ணமில்லாமல் இந்த வன்னியர் சமூகத்தை ஏமாற்றுகின்ற இடத்திலேதான் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதாவும் இருந்தார்கள். ஆனாலும் இந்த சமூகம் தொடர்ந்து அவர்களுக்கே ஓட்டு போட்டு ஏமாந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், அதிமுகவை அதிகம் காப்பாற்றியது வன்னியர்கள் தான். அதை போலவே வன்னியர்களை அதிகம் ஏமாற்றியதும் அதிமுக தான். ஏனென்றால் கலைஞர் கருணாநிதியாவது 20% பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை கொடுத்து அந்த இடஒதுக்கீடு வருவதற்கு முன்பு வன்னியர்கள் 1% கூட அரசு வேலைக்கு செல்லவில்லை, அரசு உயர் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று கல்வியை பெறவில்லை. ஆனால் கலைஞர் கருணாநிதி அந்த 20% இடஒதுக்கீட்டை டாக்டர் ஐயா அவர்களிடம் கொடுத்ததற்கு பிறகு, டாக்டர் ஐயா அவர்களிடம் கலைஞரிடம் போராடி வாதாடி அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை பெற்றதற்கு பிறகுதான் வன்னியர் சமூகம் 6-7% அரசு வேலைவாய்ப்புக்கும் அரசு கல்வி நிலையங்களில் அட்மிஷன் பெற்று
உயர் கல்வியையும் பெறுகிறார்கள். அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை கலைஞரிடமிருந்து டாக்டர் ஐயா அவர்கள் பெறவில்லை என்றால், கலைஞர் கொடுக்கவில்லை என்றால், இன்றைக்கும் வன்னியர் சமூகம் தான் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை சமூகங்களை விட மிகவும் தாழ்ந்த நிலையில், இழிவான நிலையில், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை சமூகமாக இருந்திருக்க முடியுமே தவிர வேறு எந்த வழியிலும் வன்னியர் சமூகம் முன்னேறி இருக்காது. ஆனால் இந்த முன்னேறாத வன்னியர் சமூகம் தன்னை பற்றி சிந்திக்காமல் தன்னை ஏமாற்றுபவர்களுக்கு ஆதரவாக ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்து, கோஷ்டியாக பிரிந்து அண்ணா திமுகவிற்கு முட்டு கொடுப்பதும், திமுகவிற்கு முட்டு கொடுப்பதும், பாரதிய ஜனதா கட்சிக்கு முட்டு கொடுப்பதும், இங்கே நம்முடைய கோவணமே காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கல்வி இல்லை. இந்த சமூகத்தில் படித்த மாணவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். பிஇ படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், உயர்கல்வி பெற்றவர்கள் வேலை கிடைக்காமல் கொத்து வேலைக்கும், கட்டிட வேலைக்கும், கல்லுடைக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படாத இந்த சமூகம் அமித்ஷாவுக்கு ஆளவட்டம் சுற்றுகிறது. அமித்ஷாவை போல ஒரு உள்துறை அமைச்சரை பார்க்க முடியுமா? தேசபக்தி வேண்டாமா நமக்கு? தேசபக்தி யாரிடம் இல்லை? நம்மை விட தேச பக்தியில் சிறந்தவர்கள் இந்த இந்தியாவில் யாராவது உண்டா? இந்த இந்தியாவை காப்பாற்ற, இந்த பெரும் நிலப்பரப்பை காப்பாற்ற மன்னர்கள் காலத்திலிருந்து சுதந்திர போராட்டம் காலம் வரை ரத்தம் சிந்தி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றிய சமூகம் வன்னியர் சமூகம். ஆனால் இன்றைக்கு திணிக்கப்படுகின்ற போலியான தேசபக்தி, இன்றைக்கு திணிக்கப்படுகின்ற பகட்டான படோடவமான ஏமாற்றுகின்ற தேசப்பற்று, இவற்றின் பெயராலும் இன்றைக்கு வன்னியர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கலைஞராவது வன்னியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர் ஸ்டாலின் இருக்கின்ற இடஒதுக்கீடையும் பிடுங்கி அதை முன்னேறிய சமூகத்திற்கு கொடுத்துவிட முடியுமா என்று யோசிக்கிறார். அடுத்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இன்று வரை எடப்பாடி பழனிசாமியே பேசவில்லை. அப்படி என்றால் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கும் வன்னியர்களை ஓட்டு போடுவதற்காக மட்டும்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஓட்டு போடுவதற்காக மட்டும்தான் பிறந்தவர்கள் என்று மிகப்பெரிய ஏதேச்சதிகார மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத வன்னியர் சமூகம் இவர் கலைஞருக்கு ஆதரவாக பேசிவிட்டார், அவர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசிவிட்டார், இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசிவிட்டார் என்று யாரோ ஒருத்தர் பேசுவதை ஒரு மிகப்பெரிய அரசியலாக்கி, அதை பூதாகரமாக்கி, அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் இழந்து கொண்டிருப்பதிலே, தன்னுடைய வாழ்க்கை முன்னேறாமல் தடுக்கப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டாடுகின்ற இடத்திலேதான் வன்னியர் சமூகம் இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.